சங்கீதம் 143 வசனம் 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு தாவீது கர்த்தருடைய தயவை தனக்கு காட்டும்படி ஆண்டவரிடம் வேண்டுகிறான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தனக்கு போதித்தருளும்படியும் அவருடைய நல்ல ஆவி தன்னை செம்மையான வழியிலே நடத்தும்படியும் கர்த்தரிடம் மன்றாடுகிறான். அன்பானவர்களே, தேவனுடைய நல்லாவி என்று தாவீது அறிவிக்கிறான். பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்ட பின் ஆவியானவருடைய கிரியைகளை அனுபவித்திருக்கும் கிறிஸ்தவர்கள் தாவீதை விட அதை பற்றி அதிகமாக அறிந்திருக்க வேண்டும் தானே. தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனவே பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனை பிரியப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கையை வாழும் ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிச்சயம் செம்மையான வழியில் நடத்துவார். செம்மையான வழியிலே நடத்துவது என்பது தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையின் பாதையில் வழிநடத்துவதாகும். இது நம் ஒவ்வொருவரையும் மாசற்ற பரிசுத்தம் விளங்கும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. தேவனே, உமக்கு பிரியமானதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் உம்முடன் சரியான ஐக்கியத்தை பெறவும் நீரே எங்கள் தேவன் என்று தாவீதை போல நாங்களும் முழு மனதுடன் உம்மை நோக்கி கூப்பிடவும் எங்களில் வாசம் செய்யும் பரிசுத்தாவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே